ආයුබෝවන් රූපවාහිනිය හා අන්තර්ජාලය ඔස්සේ විකාශනය වන ජනතා දේව සභාවේ දෙව මෙහෙට ඔබව ඉතා ආදරයෙන් පිළිගන්නවා. வணக்கம். இது மக்கள் தேவ சபையின் நேரலை இணையதளம். இதில் கலந்து கொள்ளும் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். දෙවියන් වහන්සේගේ වචනය මත සිටගන්න. එය තමයි මේ වර්ෂයේ අපේ තේමාව. தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள், அதுதான் இந்த வருடத்துக்கான தீர்மானமாக இருக்கிறது. ශුද්ධ බයිබලයේ අපිට මෙහෙම පවසනවා. දෙවියන් වහන්සේගේ සියලු කීම් පවිත්‍රය. උන්වහන්සේ කෙරේ විශ්වාස කරන්නන්ට උන්වහන්සේ පඩිහක්ය. தேவனுடைய வசனத்திலே நீதிமொழி 35 இப்படியாக கூறப்படுகிறது. தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்வர்களுக்கு அவர் கேடகமானவர். අද දවසේ ඔබ උන්වහන්සේ කෙරෙහි විශ්වාසය තබනවා නම් සතුරාගේ සියලු පහරවල් වලින් සහ පීඩාවන් වලින් ඔබට ආරක්ෂාව තිබෙනවා. அவருடைய வசனத்திலே நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால், அது விசுவாசிப்பீர்களானால், எங்களுடைய சத்துருடைய எல்லா விதமான தாக்கங்களிலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். අපි යාඥා කරමු. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். මං ගෞරවයෙන් ඉල්ලනවා පාස්ටර් රාම්ට යාඥා කරන්නට කියා. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த கர்த்தராகிய இயேசுவே, முது மகிமையான மகத்துவ நாமத்துக்கு சோஸ்திரம் ஆண்டவரே. பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் அனைவரும் முது பரிசுத்த நாமத்தில் ஒருமனப்பட்டு நிற்கிறோம். எங்கள் மத்தியில் இடைப்படும் ஆண்டவரே, முது வசனத்திலே எங்களோடு கூட இடைப்பட்டு எங்கள் உள்ளத்தை இதயத்தை நீ ஆண்டவரை பலப்படுத்தி முது வார்த்தையால் போஷித்து மொக்கு பிரியமான வயலிலே நாங்கள் ஜீவிக்கத்தக்கதான தயவை கொடுத்து ஆண்டவரை எங்களை கொண்டு நடத்தும்படியாக தான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரை தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை காத்துக்கொள்ளும். எல்லா கனமும் உமக்கு உரித்தாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ආමේන්. මේ වෙලාවේ අපි සූදානම් අපේ දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්නට. இப்பொழுது நாங்கள் தேவனை ஆராதிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ඔබත් අප හා එක්වන්න අපි උන්වහන්සේගේ බලවත් නාමය ඔසවමු. நீங்களும் எங்களோடு கூட இணைந்து கர்த்தராகிய ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். No
ගාථාව අපි ගායනා කරමු නැවත වාරයක්. සීමාවක් නැති නිමාවක් නැති ප්‍රේමේ තුල මා දරුවේ ඔබයි ලේවල මිලයෙන් මා මිලදීගල් අබ්බා පියාණනි
අපි කැමති ඔබ ගැන යාඥා කරන්නට. நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறோம். ඔබ මොන ආකාර ප්‍රශ්නයක් තුළ හිරවී සිටියත්. நீங்கள் எப்படியான பிரச்சனைக்குள் அகப்பட்டிருந்தாலும் கூட දැන් ඔබ දෙවියන් වහන්සේ කෙරෙහි ඔබේ විශ්වාසය තබනවා නම් இப்பொழுது நீங்கள் தேவனில் நம்பிக்கை வைப்பீர்களானால் උන්වහන්සේට පුළුවන් ඔබට උපකාර කරන්න. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியக்கூடியவராக இருக்கிறார். ස්වාමිනී මේ වෙලාවේ අපි ඔබ වහන්සේගේ දෑතට සෙනග බාර කරනවා. ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த மக்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். අපි යාඥා කරනවා ඔවුන් ගැන ස්වාමිනී. ஆண்டவர் அவளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ස්වාමිනී ඔවුන් මොන ආකාර ප්‍රශ්න පීඩා කරදර බාධාවල් තුලින් ගමන් කරත් ஆண்டவரே அவர்கள் எப்படியான பிரச்சனைகளுக்குள் வேதனைக்குள் துன்பங்களுக்குள் சென்றாலும் ඔබ වහන්සේ විශ්වාසවන්තයි. ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவர். ඔබේ පොරොන්දු විශ්වාසවන්තයි. ஆண்டவரே உமது வாக்குத்தத்தம் உண்மையுள்ளது ஆண்டவரே. ඒ අනුව ස්වාමිනී ඔබ වහන්සේ ඔවුන්ට උපකාර කළ මැනව. அதற்கூடாக அவர்களுக்கு உதவி செய்தரலும் ஆண்டவரே. ඔවුන්ගේ විශ්වාසය ඔබ කෙරේ තබන අවස්ථාවේදී அவர்களுடைய நம்பிக்கை உண்மையை வைக்கும் பொழுது ඔබ වහන්සේගේ මහිමය දකින්ට සැලැස්සුව මැනව. அவர்கள் உமது மகிமையை காண கிருபை அளிக்கிறவராக රෝග இருக்கிறீர். සුව කළ මැනව ස්වාමිනී. வியாதிகளிலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. ඔවුන්ගේ ප්‍රශ්න තුළ ඔබ වහන්සේගේ බලාපොරොත්තු ගෙනා මැනව. அவருடைய பிரச்சனைகளிலே அவருடைய நம்பிக்கையை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன். පවුල් තුළ සමාදානය ඇති කළ මැනව ස්වාමී. குடும்பங்களிலே சமாதானத்தை ஏற்படுத்தி அருளும் ஆண்டவரே. යම් කෙනෙක් යම් අපහසුතාවෙන් සිටිනවා නම් ஒருவராவது ஏதாவது பிரச்சனைகள் இருப்பார்களானால் අද දවසේ ඔබ වහන්සේගේ කරුණාව සහ යහපත්කම අත්දකින්ට ඔබ වහන්සේ උපකාර කළ මැනව. ஆண்டவரே அவர்கள் உமது நன்மையும் கிருபையும் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள உதவி செய்தரலும் ஆண்டவரே. සියල්ල ඉල්ලන්නේ යේසුස් වහන්සේගේ ශුද්ධ වූ නාමයෙන්ය. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டி நிற்கிறோம். ආමෙන්. ஆமென். උන්වහන්සේගේ වචනේ පොරොන්දු අපිව ආරක්ෂා කරනවා. கர்த்தருடைய வாக்குத்தத்தமானது எங்களை காத்துக்கொள்கிறதா இருக்கிறது. ඒ විතරක් නෙමෙයි අපිට ආශිර්වාද කරනවා. அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைகிறது. දෙවගැති ඩිෂාන් වික්‍රමරත්න අපිට උන්වහන්සේගේ වචනය ගෙන අවස්ථාවේ போதகர் திஷான் விக்ரமரத்ன எங்களுக்கு வசனத்தை கொண்டு வரும் பொழுது අපේ සිත් අපි විවෘතව තබා ගමු. எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் திறந்து வைத்துக் கொள்வோம். අපි දන්නෝ දේව වචනය අපිට කියා තිබෙන ආකාරයේ අපි ඉස්සර කාලෙට වඩා දැන් ඉන්නේ ඉතාමත් තීරණාත්මක සමයකයි. நாங்கள் வேதம் கூறுகிற பிரகாரம் நாங்கள் பார்க்கிறோம் இந்த காலகட்டமானது நாங்கள் ஒரு தீர்மானம் மிக்க ஒரு காலகட்டத்திலே நாங்கள் காணப்படுகின்றோம். අවසන් කාලේ දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා නපුර වැඩි වෙන්න යනවා. தேவனுடைய வார்த்தை கூறுகிறது கடைசி நாட்களிலே தீமையானது பெருகும். ඒ වගේම සභාවට බලපාන ලොකුම ලකුණක් තමයි රැවටීම. හුඟක් වෙනවා මුලාවීම. හුඟක් දරුණු ලෙස වෙනවා. சபையை பாதிக்கிற ஒரு முக்கியமான காரியம் தான் வஞ்சனை. அது அதிகமாக இந்த நாட்களிலே நடக்கின்றது. ඒ නිසා තමයි 2026 අපේ තේමාව අපි දැම්මේ දේව වචනය මත රැඳෙන්න. මොනුවෙන් නොසැලෙන සත්‍යය. அதனால் தான் நாங்கள் 2026ஆம் ஆண்டு தேவ வார்த்தையிலே நிலைத்திருங்கள் என்கின்ற தலைப்பிலே நாங்கள் காணப்படுகின்றோம். பொய்யால் அசைக்க முடியாத சத்தியம் என்கின்ற தலைப்பிலே. ඉතින් ඒ අනුව ඒ දේව වචනය රැඳෙන්න කියන එක අනුව මේ කාලේ විශේෂයෙන් ජනවාරි මාසේ අපි පටන් ගත්තා පොරොන්දු දෙවියන් වහන්සේගේ පොරොන්දු මත සිට ගැනීම. தேவ வார்த்தை நிலைத்திருங்களின் தலைப்பிலே நாங்கள் இந்த காலகட்டத்திலே நாங்கள் வாக்குதத்தத்தில் நிலைத்திருத்தல் என்கின்ற தலைப்பிலே நாங்கள் ஒரு பிரசங்க தொடரை ஆரம்பித்திருக்கின்றோம். ඉතින් අද මම බලන්න යන ඔබ සමග ආරක්ෂාව සපයන පොරොන්දු ගැන. ஆகவே இன்று நான் உங்களோடு கூட பாதுகாப்பளிக்கும் வாக்குதத்தத்தை குறித்து பேச விரும்புகிறேன். ඉතින් ආරක්ෂාව සපයන පොරොන්දු අද අපි බලන්න යනවා. මම දේවල් පොරොන්දු දෙකක් ගැන විතරයි බලන්නේ අද. நாங்கள் இன்று 2 விதமான வாக்குதத்தங்களை குறித்து பார்க்க දැන් போகின்றோம். දෙවියන් වහන්සේ ප්‍රශ්න නැති ජීවිතයක් අපිට පොරොන්දු වෙලා නැහැ. தேவன் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வாக்களிக்கவில்லை. නමුත් උන්වහන්සේ ආරක්ෂාව සහ එයින් මිතන මාර්ගය අපිට පොරොන්දු වෙලා තියෙනවා. ஆனால் தேவன் எங்களுக்கு பாதுகாப்பையும் அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கும் வழியையும் எங்களுக்கு வாக்குதத்தம் செய்திருக்கிறார். ආරක්ෂාව නැතුව අපිට ඉස්සරහට යන්නත් බෑ. අපේ දරුවන් ගැන හිතනකොටත් බයක් එනවා. අපි ජීවත් වෙන ලෝකේ පුදුම විදියට අපිට පේනවා යක්ෂයා හතුරා පහර ගහන්න ලෑස්ති වෙලා ඉන්නවා. நாங்கள் இந்த வாழ்கின்ற உலகத்திலே அங்கே நாங்கள் முன்னோக்கி செல்வதை குறித்து நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு பாதுகாப்பிலே எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பிலே பிசாசானவன் மோசமான விதத்திலே தாக்குதல்களை ஏற்படுத்துகின்றான். මම ඔබට පැහැදිලිව කියනවා මේක ප්‍රේමයෙන් කියනවා. இதை நான் உங்களுக்கு அன்புடனே நான் கூறுகின்றேன். සතුරා පහර දෙනවා නම් பிசாசு உங்களை தாக்குகின்றான் என்றார் ප්‍රයෝජනයක් නැති දෙයකට සතුරා සටන් කරන්නේ නැහැ. பிரயோஜனமற்ற ஒரு காரியத்துக்காக பிசாசு போராட மாட்டான். ඔබ කෙඳිරි ගන්න එපා. நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம். අයියෝ බලන්නකෝ මට වදිනවා අපේ පවුලට වදිනවා බලන්නකෝ.
ஐயோ பாருங்கள் எனக்கு படுகின்றது என்னுடைய குடும்பத்துக்கு படுகின்றது என்று සතුරා ප්‍රයෝජනයක් නැති දේට සටන් කරන්නේ නෑ. பிசாசு பிரயோஜனமற்ற காரியத்திற்காக யுத்தம் செய்ய மாட்டான். ඔබ දැන් පීඩනයට වැටිලා නම් நீங்கள் இப்பொழுது ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாகி இருந்தால், පරීක්ෂාවට හෝ අවධානය ඔබේ වෙනස් වෙලා තියෙනවා නම් நீங்கள் சோதனைக்குட்பட்டு உங்களுடைய கவனம் சிதறி இருக்குமாக இருந்தால், මම ඔබට කියනවා දැන් තමයි ඔබේ කීකරුකම අවශ්‍ය. நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன், இப்பொழுதுதான் உங்களுடைய கீழ்ப்படிவு அவசியம். ආමෙන්. සතුරා ඔබ එක්ක ඇවිල්ලා ඇඟිලි ගහනවා නම් ඔබ ඔය හෙට මෙහෙට තද කරනවා නම් ඔබ එසේ මෙසේ කෙනෙක් නොවේ. பிசாசு உங்களோடு வந்து உங்களோடு போராடி கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு சாதாரணமான நபர் அல்ல என்பதை அறியுங்கள். හලෙලූයා. ஹல்லேலூயா, හලෙලූයා. ஹல்லேலூயா. සතුරා බයයි ඔබට. பிசாசு உங்களை பார்த்து பயப்படுகின்றான். ඇයි ඔබ යාඥා කරන නිසා. ஏன் நீங்கள் ஜெபிப்பதினால், ඔබ මුදල් දීමනා දෙන නිසා. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பணத்தை அங்கே நீங்கள் கொடுப்பதினால், தாளந்துகளை ඔබේ கொடுப்பதினால், සාක්ෂිය බෙදා දෙන නිසා. நீங்கள் உங்களுடைய சாட்சியை மற்றவர்களுக்கு ඔබ වෙන பகிர்வதினால், අයට යාඥා කරන நீங்கள் නිසා. மற்றவர்களுக்காக ஜெபிப்பதினால், සතුරගෙන මේකව මම කොහොම හරි අප්සෙට් කරගන්න ඕනේ. இவனை என்றால் எப்படியாவது நான் குழப்பிவிட வேண்டும். මෙන්න පොරොන්දුව. இதுதான் வாக்குத்தத்தம். මේ සතියේ පොරොන්දුව. இந்த வாரத்திற்கான வாக்குத்தத்தம். දෙවිදුන් ඔබව සටනේදී අතහරින්නේ නෑ. தேவன் உங்களை யுத்தத்தில் கைவிட மாட்டார். ඔබ දෙවියන් වහන්සේගේ රැකවරණය යටතේ ඉන්නවා නම් දෙවියන් වහන්සේ පොරොන්දු වෙනවා ඔබව ආරක්ෂා කරන්න. நீங்கள் தேவனுடைய அரவணைப்பின் கீழ் இருப்பீர்களாக இருந்தால் உங்களை பாதுகாக்க தேவன் வாக்குத்தத்தம் செய்துள்ளார். හලෙලූයා. ஹல்லேலூயா. මේ සෑම අනුතුරක්ම සද්දේ දාලා එන්නේ නෑ. எல்லா பிரச்சனைகளும் சத்தமிட்டு கொண்டு வராது. සමහර අනුතුරු එන්නේ නිශ්ශබ්දව. அங்கே சில ஆபத்துக்கள் வருவது மிகவும் அமைதியாக, සමහර ඒවා හිමීට එනවා. சில ஆபத்துக்கள் மெதுவாக வரும். සමහර ඒවා මුලින් අනුතුරක් නෑ කියලා පෙනෙනවා වගේ තමයි එන්නේ. சில ஆபத்துக்கள் முதலாவது அது ஒரு ஆபத்து இல்லை, பிரச்சனை இல்லை என்பது போலதான் வரும். අද ඇදහිලිවත්තවුන්ට එන විශේෂම තර්ජනය තමයි இன்று விசுவாசிகளுக்கு காணப்படும் பெரிதான அச்சுறுத்தல் தான், ඇතර විශේෂම තර්ජනය නොවන දේවල් තමයි පීඩාව, දිලිඳුකම, පීඩනය. ඒව නෙමෙයි ලොකුම තර්ජන. அங்கே பெரிதான அச்சுறுத்தல் இல்லாததுதான் அங்கே பிரச்சனைகள், போராட்டங்கள், வறுமை, அழுத்தங்கள் என்பன. දන්නවද ඔබට එන ලොකුම තර්ජනය? உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு வரக்கூடிய உண்மையான மிகப்பெரிய பிரச்சனை என்ன என்று? පරීක්ෂාව එනවා. சோதனை வரும். ආපුහම ඔබට කියනවා මේක මට පුළුවන් ඉතින් මේක හැන්ඩල් කරන්න, මේක මේ ලොකු දෙයක් නෙමෙයි. அந்த பரீட்சை வரும் பொழுது இதை என்னால் கையாண்டு கொள்ள முடியும், இதை என்னால் சமாளித்துக் கொள்ள முடியும் என்கின்ற எண்ணம். නැත්තම් අපි කියනවා මේක ආත්මික ලෙස එන රැවටීම්, ආත්මික නමෙන් එන්නේ. ආත්මයෙන් තමයි මේවා එන්නේ. හැබැයි ඒ රැවටීම් තමයි අපේ ජීවිතේ ලොකුම තර්ජන. ஆனால் இந்த சிலவேளை இந்த அச்சுறுத்தலானது ஆவிக்குரிய ரீதியிலே வரும், ஆவிக்குரிய நாமத்தை தரித்து கொண்டு வரும். அது எங்களை ஆவிக்குரிய ரீதியிலே அங்கே வஞ்சிக்கிறதாக காணப்படுகின்றது. දන්නවද ඔබ හදිස්සියේම අධෛර්යයට පත් වෙන්නේ නැහැ. நீங்கள் சடுதியாக அதறியப்படுவது இல்லை. ඔබ හෙමින් තමයි ඈත් වෙන්නේ. நீங்கள் மெதுமெதுவாக தான் நீங்கள் தேவனை விட்டு விலக ஆரம்பிப்பீர்கள். ඒකයි මේ පොරොන්දුව, මේ පණිවිඩය ඔබට වැදගත් වෙන්නේ. அதனால் தான் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. දන්නවද දෙවියන් වහන්සේගේ පොරොන්දුව අපිව ඉබේටම ආරක්ෂා කරගන්නේ නැහැ. தேவனுடைய வாக்குத்தத்தம் தானாகவே எங்களை பாதுகாக்காது. ආරක්ෂාව පැමිණෙන්නේ අපි දෙවියන් වහන්සේගේ රැකවරණය මත ගමන් කරන කොටයි. தேவனுடைய பாதுகாப்பு எங்களுக்கு கிடைப்பது அவருடைய பாதுகாப்பின் கீழ் நாங்கள் பயணிக்கும் பொழுது. හැම සතියෙම අපි කියපු පදේ ආපහු මේ සතියේත් කියනවා පොරොන්දු ගැන. ஒவ்வொரு வாரமும் வாசிக்கின்ற அந்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தையை நாங்கள் இந்த வாரமும் வாசிக்க போகின்றோம். දෙවනි කොරින්ති 1:20 බලමු. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை கவனிப்போம். මන්ද දෙවියන් වහන්සේ තුළ ඔව් වේ. උන්වහන්සේගේ ගෞරවය පිණිස අප දෙවියන් වහන්සේට අපගේ ආමේන් යන්න උන්වහන්සේ තුළින් පවසන්නේ එබැවිනි. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. මේ පොරොන්දු වලට තමයි අයිති වෙන්නේ ආරක්ෂාව සපයන පොරොන්දු. இந்த வாக்குத்தத்தங்கள் பாதுகாப்பை கொடுக்கின்ற வாக்குத்தத்தங்கள். ආරක්ෂාව ගලන්නේ කීකරුකම තිබෙන ස්ථානයටයි. பாதுகாப்பு காணப்படுவது கீழ்ப்படிதல் உள்ள இடத்திலேதான். දෙවියන් වහන්සේ හැමතිස්සෙම ඔබට ගැලවීමේ මාර්ගයක් දෙනවා. මොන්න පරීක්ෂාවක් ආවත් ඔබට මාර්ගයක් දෙනවා. தேவன் எப்படிப்பட்ட சோதனை பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு மீள்வதற்கான, தப்பிப்பதற்கான ஒரு வழியை காண்பிக்கின்றார். මේක අහගන්න දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරන්න විතරක් නෙමෙයි පොරොන්දු වෙලා තියෙන්නේ. தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாத்திரமல்ல வாக்குத்தத்தம் செய்துள்ளார். උන්වහන්සේ ආශිර්වාද කරන දේ ආරක්ෂා කරන්නත් පොරොන්දු වී තිබෙනවා. தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிற காரியத்தை பாதுகாப்பதற்கும் தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். නමුත් ඔබ ඔබේ දේ
නැත්තං ඔබේ කොටස කරන්න ඕනේ. ஆனால் நீங்கள் அதற்காக உங்களுடைய பங்கை நீங்கள் செய்ய வேண்டும். ඔබ ආරක්ෂා නොකරන දේ ඔබව නැති කරන්න යනවා. நீங்கள் பாதுகாக்காத காரியம் உங்களை அழித்து விடும். ඔබ ආරක්ෂා නොකරන දේ ඔබව නැති කරන්න යනවා. நீங்கள் பாதுகாக்காத விடயம் உங்களை அழித்து விடும். ඔබ දරාගන්න දේ ඔබව පාලනය කරන්න යනවා. நீங்கள் சகிக்கின்ற காரியம் உங்களை கட்டுப்படுத்தும். ඉතින් මම පොරොන්දු දෙකක් ඔබට දෙන්න යනවාද? இன்று 2 வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு நான் මේක தரப்போகிறேன். ලියා ගන්න, කොලේ ගන්න, පෑන ගන්න, මේවා ලියා ගන්න, හිතේ ලියා ගන්න. යක්ෂයා ඔබට එරෙහිව එනකොට මේ පොරොන්දු යක්ෂයාට මතක් කරගන්න. தாளை எடுங்கள், பேனை எடுங்கள், எழுதிக் கொள்ளுங்கள், இருதயத்தில் எழுதிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது பிசாசுக்கு இதை நீங்கள் கூற வேண்டும். පළවෙනි එක. පළවෙනි පොරොන්දුව. முதலாவது வாக்குத்தத்தம் පරීක්ෂාවෙන් මිදීමට මාර්ගය. சோதனையிலிருந்து மீள்வதற்கான வழி. පරීක්ෂාවෙන් මිදීමට මාර්ගය. சோதனையிலிருந்து மீள்வதற்கான வழி. මේක සදාචාරාත්මක බිඳ වැටීමෙන් ඔබට දෙන ආරක්ෂාවයි. இது உங்களுடைய ஒழுக்கத்திலிருந்து நீங்கள் வீழ்வதிலிருந்து பாதுகாப்பை கொடுக்கின்ற வாக்குத்தத்தமாய் இருக்கின்றது. අපි කියවමු පළවෙනි කොරින්ති 10:12-13. நாங்கள் முதலாவது கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது 13வது வசனங்களை வாசிப்போம். එබැවින් තමා ස්ථීරව සිටගෙන සිටිතැයි සිතා සිටින්නා නොවැටෙන්න බලාගනිත්වා. දෙවියන් වහන්සේ විශ්වාසනීය දරන්න බැරි තරමට වඩා ඔබ පරීක්ෂා කරනු ලබන්ට උන්වහන්සේ ඉඩ නොදෙන සේක. තවද පරීක්ෂාව සමග එය දරා ගැනීමට ඔබට හැකිවන පිණිස ඉන් මිදියාමේ මාර්ගයේද උන්වහන්සේ සලසා දෙන සේක. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். දැන් මෙතන බැලුවොත් දේව වචනය ඔය අනතුරු ඇඟවීම දෙන්නේ දුර්වලයාට නෙමෙයි. இந்த வேளையிலே இது ஒரு பலவீனனுக்கு அல்ல இந்த அச்சுறுத்தலானது கொடுக்கப்படுகின்றது. නමුත් අනතුරු ඇඟවීම එන්නේ ශක්තිමත්ව ඉන්න කෙනාට හෝ ශක්තිමත් කියලා හිතන කෙනාට. இந்த எச்சரிப்பானது பலவீனர்களுக்கு அல்ல, நான் பலமாய் இருக்கின்றேன் என்று எண்ணுகிறவர்களுக்கே கொடுக்கப்படுகின்றது. මොනවද කියන්නේ මේ තමා ස්ථිරව සිටගෙන සිටීදැයි සිතා සිටින්නාට. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவனுக்கு என்று இந்த இடத்தில் கூறப்படுகின்றது. ඔන්න අනතුරුදායක මොහොත. இது ஒரு ஆபத்தின் எச்சரிப்பாக காணப்படுகின்றது. හිතෝපදේශ 16:18 මෙහෙම කියනවා. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 18வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. විනාශයට පෙරටුවෙන් උඩඟුව ගමන් ගනී. වැටීමට පෙරටුවෙන් මහා අහංකාරයකි. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. උඩඟුකම හැම තිස්සේම එන්නේ වැටීමට ඉස්සලා. விழுதலுக்கு முன்பதாகத்தான் இப்பொழுதும் பெருமை வருகின்றது. දන්නවද පරීක්ෂාව සද්ද දාගෙන නෙමෙයි ඉන්නේ. சோதனை சத்தமிட்டு வராது. කලාතුරකින් එහෙමයි. எப்பொழுதாவது ஒரு முறை சத்தமிட்டு கொண்டு බොහෝ විට එන්නේ හිමින් කොඳුරමින්. எப்பொழுதும் அங்கே மெதுவாக தான் அது முறுமுறுத்து கொண்டு வரும். ඔබ දැන් පරිණතයි අප්පා, ඔබ ඉස්සර වගේ නෙමෙයි. நீங்கள் இப்பொழுது முன்பது போல அல்ல, நீங்கள் இப்பொழுது முதிர்ச்சியானவர். ඔබට මේක කොහොම හරි ෂේප් කරගන්න පුළුවන්. உங்களுக்கு எப்படியாவது இதை ஷேப் செய்து கொள்ளலாம். ඔබ දන්නවද ඒ කෙඳිරීම තමයි බොහෝ නායකයන්වයි බොහෝ විවාහයන්වයි නැති කරේ. කර්ලිකාර ආත්මයක් නෙමෙයි. ඔන්න ඔය කෙඳිරීම. இப்படிப்பட்ட முறுமுறுப்புகள் தான் அநேக தலைவர்களை திருமணங்களை அழித்திருக்கின்றது. அங்கே வெளிப்படையான முரட்டாட்டம் அல்ல. බයිබලේ අපිට පෙන්වලා දෙනවා කොහොමද මිනිස්සු හරියටම පාපයට වැටෙන්නේ කියලා. வேதாகமம் காண்பிக்கிறது எப்படி மனிதர்கள் சரியாக பாவத்திலே விழுகிறார்கள் என்று. අහගන්න යාකෝබ 1:14-15. யாக்கோபு 1வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். එහෙත් එක් මනුෂ්‍යයා පොළඹවනු ලබන්නේ තමාගේම තෘෂ්ණාවනට වසඟවී ඉන් ඇවිස්සුණු කල්හිය. ඉන්පසු තෘෂ්ණාව පිළිසිඳ පාපය බිහි කරයි. පාපය මරණය උපද්දයි. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். ඔන්න පාපේන විදිය. இதுதான் பாவம் வருகின்ற விதம். පාපේ ගමන ගියාම මොකක්ද වෙන්නේ කියන එක. பாவத்தின் பயணத்தில் சென்றால் என்ன நடக்கும் என்பது. නමුත් දේව වචනේ ඔබටයි මටයි ගැලවෙන්න මාර්ගයක් දී තිබෙනවා. ஆனால் தேவ வார்த்தையில் உங்களுக்கும் எனக்கும் தப்பிப்பதற்கான வழி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. දන්නවද අපේ ප්‍රශ්නේ මොනවද කියලා? எங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? අපි පරීක්ෂාවෙන් එළියට එන්න හදන්නේ නැහැ. நாங்கள்
சோதனையிலிருந்து வெளியே வர நாங்கள் தீர்மானிப்பது இல்லை. මොකද්ද අපි කරන්නේ? நாங்கள் என்ன අපි செய்கிறோம்? පරීක්ෂාව වටෙන් යන්න මාර්ගයක් හොයනවා. நாங்கள் சோதனையை சுற்றி செல்வதற்கு நாங்கள் பயணத்தை මම தீர்மானிக்கின்றோம். ඔබට අද කියනවා පරීක්ෂාව ළඟ ගැවසෙන්න එපා. நான் உங்களுக்கு கூறுகிறேன், சோதனையின் அருகே நீங்கள் உலாவ வேண்டாம். පරීක්ෂාව ළඟ රැඳී සිටින්න එපා. சோதனையின் இடத்திலே தரித்திருக்கவும் කුඩා வேண்டாம். හිවල්ලු ඔබේ මිදිවත්ත ඔබේ විවාහය ඔබේ ජීවිතය ඔබේ පවුල නැති කරන්න ලෑස්ති. சிறு நரிகள் உங்களுடைய வாழ்க்கையை, திருமணத்தை அங்கே அழித்துவிட ஆயத்தமாய் இருக்கின்றது. සමහර අය පාපය එක්ක මොනවද කියන්නේ අර අතකකා ඉන්නෝ පාපේ. சில பேர் பாவத்தை தடவி கொண்டிருக்கிறார்கள். මම ඔබට කියනවා මේ පාපය එක්ක තට්ටු දදා ඉන්න එපා. பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்க வேண்டாம். පරීක්ෂාව මත රැඳී ඉන්න එපා. சோதனை நடுவிலே தரித்திருக்க வேண்டாம். යෝසෙප් දමල ගහලා දිව්වා. யோசேப்பு அதை உதறி தள்ளிவிட்டு தப்பி ஓடினார். දිව්වහම ඔහුගේ පවිත්‍රකම විතරක් නෙමෙයි ඔහු බේරගත්තේ. அவர் தப்பித்து ஓடிய பொழுது அவருடைய பரிசுத்தத்தை மாத்திரம் அல்ல அவர் ඔහුගේ பாதுகாத்தார். අනාගතේ බේරගත්තා. அவர் அவருடைய எதிர்காலத்தையும் ඔහුගේ பாதுகாத்தார். ඉරණම බේරගත්තා. அவருடைய தலையெழுத்தை பாதுகாத்தார். හලෙලූයා. ஹல்லேலூயா. පරීක්ෂාවන් එනවා සෙනෙහවන්තය. சோதனை வருகின்றது சகோதரர்களே. ඔබට පරීක්ෂාවක් එන්නේ නැත්නම් ඔබ පොඩ්ඩක් මේ පල්ස් එක අල්ලලා බලන්න ඔබ මැරිලාද කියලා. මැරිච්ච මිනිසුන්ට විතරයි එන්නේ නැත්තේ. உங்களுக்கு சோதனை வராவிட்டால் கிள்ளி பாருங்கள், நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களா என்றால் மரித்தவர்களுக்கு மாத்திரம்தான் சோதனை வராமல் இருக்கும். පරීක්ෂාවේ ලොකුම බොරුව හැමෝම ඒක කරනවානේ. சோதனையினுடைய பெரிய பொய் தான் எல்லோரும் அதை செய்கிறார்கள் தானே. ඇත්තට ඒකත් නෙමෙයි. அது மாத்திரமல்ல, ඊට වඩා ලොකු බොරුවක් තියෙනවා. அதை விடவும் இன்னும் ஒரு பெரிய பொய் இருக்கிறது. දන්නවද මොනවද ඊට වඩා ලොකු බොරුව? அதை விட பெரிய பொய் என்ன தெரியுமா? ඔයාට ඊට පස්සේ ඕක කරලා කමන්න ඊට පස්සේ ඕකෙන් ගැලවෙන්න පුළුවන්. அதை இப்பொழுது செய்துவிட்டு பின்பதாக அதிலிருந்து வெளியே வந்து விடலாம், கவலைப்பட தேவையில்லை என்பது. මම ඔබට කියනවා පරීක්ෂාව එනකොට දෙවියන් වහන්සේ පොරොන්දු වෙලා තියෙනවා ඔබට ඒකෙන් ජය ගන්න මාර්ගයක්. தேவன் சோதனை வரும் பொழுது அதை வெற்றி கொள்ள, தப்பித்துக் கொள்ள ஒரு வழியை தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் අපි செய்திருக்கிறார். මාර්ගය හොයන්නේ. நாங்கள் அந்த வழியை தேடுவது கிடையாது. අපි වටෙන් යන්න හදන්නේ. நாங்கள் அதை சுற்றிச் செல்ல தான் விரும்புகின்றோம். මම කියනවා ආපහු ඒ පොරොන්දු අපි කියමු ආපහු. පළවෙනි කොරින්ති 10:12-13. நாங்கள் முதலாவது கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12-13வது அந்த வசனத்தில் உள்ள வாக்குத்தத்தை மீண்டும் வாசிப்போம். දෙවියන් වහන්සේ විශ්වාසනීය දරන්න බැරි තරමට වඩා ඔබ පරීක්ෂා කරනු ලබන්ට උන්වහන්සේ ඉඩ නොදෙනසේක. තවද පරීක්ෂාව සමග එය දරා ගැනීමට ඔබට හැකිවන පිණිස ඉන් මිදියාමේ මාර්ගයේද උන්වහන්සේ සලසා දෙනසේක. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். හලෙලූයා. ஹல்லேலூயா. මේක අහගන්න දෙවියන් වහන්සේගේ විශ්වාසවන්ත කමට වඩා පරීක්ෂාව ලොකු නැත. தேவனுடைய உண்மையை விட சோதனையானது பெரிதல்ல. යටහතු ඇදිහිලිවන්තයෙකුට අසමත්කම වැළක්වෙන්න පුළුවන්මයි. கீழ்ப்படிவுள்ள ஒரு விசுவாசிக்கு தன்னுடைய சோதனையிலிருந்து ஜெயம் கொள்ள முடியுமே. ඔබ දන්නවද පරීක්ෂාව එන්න ඉස්සලා ඔබේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ ඒ බේරිලා යන මාර්ගය දීලා ඉවරයි. உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய வாழ்க்கைக்கு சோதனை வர முன்பதாகவே தேவன் அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை ஆயத்தப்படுத்தி விட்டார் என்பது. ඉතින් අතගගා ඉන්න එපා. அதனால் அதை தடவி கொண்டிருக்க வேண்டாம். කරුණාකරලා ඉක්මනට ඒකෙන් බේරලා යන්න. தயவு செய்து சீக்கிரமாக அந்த சோதனை விட்டு தப்பித்து ஓடுங்கள். දෙවියන් වහන්සේ නිතරම පිට වෙන නැත්තම් බේරලා යන මාර්ගය අපිට සපයනවා. தேவன் எப்பொழுதும் எங்களுக்கு தப்பித்து ஓடும் வழியை காண்பிக்கின்றார். මේකයි ප්‍රශ්නේ. இதுதான் பிரச்சனை. පිට වෙන්න ගන්න තීරණය අපේ අතේ තියෙන්නේ. தப்பிப்பதற்கான இல்லாவிட்டால் வெளியேறுவதற்கான தீர்மானத்தை நாங்கள் தான் எடுக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ ඔබට කියනවා ඔබ ජයග්‍රහණයේ සෙනගක්. தேவன் உங்களை பார்த்து கூறுகிறார், நீங்கள் ஜெயம் கொள்ளுகிற ஜனங்கள். ඔබ එසේ මෙසේ පෙන්දෙක් නෙමෙයි. நீங்கள் ஏதோ தானோ என்று வாழ்கின்ற நபர்கள் அல்ல. ඔබව සෝදා පවිත්‍ර වෙලා තියෙන්නේ මේ මලකඩ වතුරෙන් නෙමෙයි. தேவன் ஏதோ மலக்கட தண்ணியில் அல்ல உங்களை கழுவி பரிசுத்தமாக்கி இருக்கிறார். යේසුස් වහන්සේගේ කල්වාරි කුරුසේ සැලූ ලේවලින් இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே உங்களை கழுவி ඔබ இருக்கிறார். සුද්ධ කෙනෙක්. நீங்கள் பரிசுத்தமான ඔව් நபர். අපි දුර්වලයි. ஆம், நாங்கள் ඔව් பலவீனர்கள். අපි වැටෙනවා. ஆம், நாங்கள் අපි விழுகிறோம். අපිට නැග යන්න පුළුවන්. නැගිට යන්න පුළුවන්. ஆனால் நாங்கள் எழுந்து நடக்க முடியும். ඇයි? ஏன்? කල්වාරි කුරුසේ ලේවලින් ඔබව ගැලෙව්වේ. ஏனென்றால் கல்வாரி சிலுவையின் ஹல்லேலூயா. மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. හලෙලූයා. ஹல்லேலூயா. හලෙලූයා. ஹல்லேலூயா.
ඔබ එසේ මෙසේ කෙනෙක් නෙමේ. நீங்கள் ஒரு சாதாரண நபர் அல்ல. ඔන්න අපි ලෝකේ දෙවියන් වහන්සේ නාදුනායගේ තින උන වෙනස පරීක්ෂාව එන්නේ නැති එක නෙමෙයි පරීක්ෂාව එනවා. හැබැයි පරීක්ෂාවෙන් අපි ජය ගන්න යනවා. உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். அனைவருக்கும் சோதனை வரும், ஆனால் நாங்கள் சோதனையை ஜெயம் கொள்கிற ஜனங்கள். හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. දෙවනි පොරොන්දුව. இரண்டாவது வாக்குத்தத்தம். දෙවනි පොරොන්දුව රැවටිල්ලෙන් සහ මුලාවෙන් ආරක්ෂාව. இரண்டாவது வாக்குத்தத்தம் ஏமாற்றம் மற்றும் வஞ்சிப்பில் இருந்து பாதுகாப்பு. අපි කියමු මතෙව් 24 24යි 25යි. மத்தேயு 24வது அதிகாரம் 24ஆம் 25வது வசனங்களை வாசிக்க கேட்போம். මන්ද හැකිවේ නම් තෝරා ගත්තවුන් පවා මුලා කරන පිණිස ව්‍යාජ ක්‍රිස්තුස්වරුන් ව්‍යාජ දිවැසිවරුන් නැගිට මහත් ලකුණු හා හාස්කම් දක්වනු ඇත. ඔන්න කල්තියාම මම ඔබට කීවෙමි. ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். දන්නද රැවටීම එන්නේ මේ රතු කොඩි එල්ල එල්ල නෙමෙයි. அங்கே வஞ்சனையானது வருவது சிகப்பு கொடியை ஆட்டிக்கொண்டு அல்ல. ඒ වනවන කොඩි වනවන එන්නේ නෑ. அது கொடியை அசைத்து அசைத்து கொண்டு வராது. ඔය රැවටීම මුලාවීම එන්නේ චාම් ලෙසයි. ஏமாற்றம் வஞ்சனை மிகவும் வசீகரமான விதத்தில் தான் வரும். රැවටීම මොනාද කරන්නේ? දේව වචනේ දැනුම නැති අයව තමයි ඉලක්ක කරන්නේ. வஞ்சனையானது வேத வார்த்தை அறிவில்லாதவர்களைத்தான் அது இலக்குப்படுத்திக் கொள்ளும். යේසුස් වහන්සේ මොනාද කිව්වේ? இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? යේසුස් වහන්සේ එතන එහෙම කියලා නතර වුණේ නෑ. இயேசு கிறிஸ்து அவ்வாறு கூறி அங்கு நிறுத்தவில்லை. දෙවියන් වහන්සේගේ වචනේ නැත්තම් දැනුමක් නැති අය ඉලක්ක කරගෙන යනවා කිව්වේ නෑ. අතර දෙවියන් වහන්සේව දන්නේ නැති අය ඉලක්ක කරගෙන යනවා කියලාත් නෑ දේව වචනේ. தேவனுடைய வார்த்தை கூறவில்லை. தேவ வார்த்தையை அறியாதவர்கள் இல்லாவிட்டால் தேவனை அறியாதவர்களை அங்கே வஞ்சனையானது பிடிக்கும். මේ රැවටීම මේ මුලාවීම කාවද ඉලක්ක කරගෙන තියෙන්නේ? இந்த ஏமாற்றம் வஞ்சனை யாரை இலக்கு வைத்திருக்கிறது? තෝරාගත් වූවන් පවා. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கூட. රැවටීම මුලාවීම තියෙන්නේ ඔබට පල්ලියේ සභාවේ ඉන්න අයටයි. ஏமாற்றம் வஞ்சனை காணப்படுது சபைக்குள்ளே தேவனை அறிந்த ஜனங்களுக்கு. ලෝකෙ මිනිස්සුව රවට්ටන්න බෑනේ. යා කොහොමදත් නෑ. உலகத்தில் இருக்கிறவர்களை ஏமாற்ற அவசியம் இல்லை, ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே வஞ்சிக்கப்பட்டே ඉතින් இருக்கிறார்கள். මේ අන්තිම කාලේ රැවටීම ඔබටයි සභාවටයි හොඳට අහගන්න. கடைசி காலத்தின் வஞ்சனை ஏமாற்றம் உங்களுக்குத்தான், திருச்சபைக்குத்தான். ඒ නිසා ලැදියාව පමණක් තිබීම මදි. அதனால் வாஞ்சை மாத்திரம் இருப்பது பத்தாது. දීමනාවත් තිබීම මදි. தாளந்து மாத்திரம் இருப்பது பத்தாது. අවංකකම පමණක් මදි. உண்மைத்துவம் இருப்பது மாத்திரம் பத்தாது. මේ අන්තිම දවස්වල රැවටීම එන්නේ මේ ඇදහිල්ලට විරුද්ධ ලෙස නෙමෙයි. இறுதி காலத்திலே, கடைசி காலத்திலே இந்த வஞ்சனையானது விசுவாசத்துக்கு எதிராக வராது. ඒ කියන්නේ විරුද්ධ ලෙස ඇවිල්ලා පේන්නේ නැහැ. அங்கே எதிராக வந்து எங்களுக்கு விளங்காது, அது எதிராக வருவது போல் விளங்காது. ඇදහිල්ල මොනාද වෙන්නේ? මේ සොරි මේ රැවටිල්ල ඇදහිල්ලත් එක්කම එකට මෙන්න මෙහෙම ගමන් කරනවා. அங்கே வஞ்சனையானது விசுவாசத்தோடு கூட அருகிலே அப்படியே பயணிப்பதாகத்தான் காணப்படும். මේ රැවටීම යේසුස් වහන්සේව කෙලින්ම ප්‍රතික්ෂේප කරන්නේ නැහැ. இந்த வஞ்சனையானது இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாக மறுதலிக்காது. යේසුස් වහන්සේව අනුගමනය කරන්න කියනවා. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்லும்படியாக கூறும். හැබැයි පොඩ්ඩක් දේව වචනය නිර්වචනයක් කරනවා. එහෙම මේන් පොඩ්ඩක් වෙනස් කරනවා. தேவ வார்த்தையினுடைய அர்த்தங்களை புரட்ட ஆரம்பிக்கும். මේක අහගන්න. இதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். අපි කියපු පදේ நாங்கள் வாசித்த பகுதி, අන්තිම කොටසේ කියන ඔන්න කල්තියාම මම ඔබට කීවෙමි. நாங்கள் முன்பதாக வாசித்த வசனத்தில் இறுதியாக கூறப்படுகிறது, இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். අනතුරු ඇඟවීමක් අපිට දෙනකොට இந்த ஆபத்தினுடைய எச்சரிப்பை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட යේසුස් වහන්සේ දෙනකොට இயேசு கிறிஸ்துவே அந்த எச்சரிப்பை கொடுக்கும் பொழுது ඒක දෙන්නේ ඇයි? அதை ஏன் எங்களுக்கு கொடுக்கிறார்? අපිව ආරක්ෂා කරන්න. அவர் எங்களை பாதுகாக்கும்படியாகவே அதை මම கொடுக்கிறார். ඔබට කියන සමහර අය ඔබ සභාවට එනවා ඔබ දේව වචනේ ඇරලා කියවන්නේ. நீங்கள் சிலர் சபைக்கு வருகிறீர்கள், ஒரு நாளும் வேதத்தை திறந்து வாசிப்பது இல்லை. අන්තිමට කවදද පරිච්ඡේදයක් කියුවේ? எப்பொழுது நீங்கள் இறுதியாக ஒரு அதிகாரத்தை எடுத்து ඇති පල්ලි வாசிப்பீர்கள்? ගියා අපි ඉතින් පාස්ටර් කියපු එක ඇහුවා දේශනාව අපි ආවා. ඔය සීනි බෝල එක්ක විතරක් නම් ඔබ දුවන්න ඉන්නේ. ඔබේ ජීවිතේ බොම්මයි මුට්ටයි කකා නම් ඉන්න යන්නේ.
මම ඔබට කියන ඔබ වැරදි කාලේ ජීවත් වෙන්නේ. මේ අන්තිම කාලේ යක්ෂයා ඔබේ පිටේ ටාගට් එකක් දාලා තිනවා. යක්ෂයා ඔබව වට්ටන්නයි බලාගෙන ඉන්නේ. යක්ෂයා ඔබේ පවුල කඩන්නයි හදන්නේ. යක්ෂයා ඔබව නැති කරන්න හදනවා. යක්ෂයා හදන්නේ ඔබව බිම දාලා කවදාකවත් ඔලු උස්ස ගන්න බැරි වෙන්නයි. දේව වචනේ ඔබට අඳුරු ඇඟීමක් දෙනවා. ඔබට කියනවා නෑ මම පොරොන්දු වෙලා තියෙනවා මගේ වචනය අනුව වෙන මනුස්සයව බලා ගන්න. Amen. அங்கே நாங்கள் சீனி முட்டாயை போல ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரசங்கத்தை கேட்டு மாத்திரம் வாழ விரும்புகிறோமாக இருந்தால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தை அழிக்க உங்களை கீழே போட்டு மிதித்து இல்லாமலாக்க பார்த்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய வார்த்தை கூறுகின்றது, அவருடைய வார்த்தையை வாசிக்கிறவர்கள் வார்த்தையில நிலைத்திருப்பவர்களை அவர் பாதுகாக்கிற தேவன் என்று. මෙන්න නූතන රැවටිල්ල මුලාවීමේ ස්වභාවය. இதுதான் நவீன காலத்தினுடைய வஞ்சனையினுடைய சுபாவம். ආත්මික ලෙස පේනවා. அது ஆவிக்குரிய விதத்தில் தான் விளங்கும். ඒත් කීකරුකමේ වැදගත්කම ගලවලා දාලා. ஆனால் கீழ்ப்படிவினுடைய முக்கியத்துவத்தை அது அகற்றிவிடும். කරුණාව ගැන කතා කරනවා. හැබැයි පසුතැවිල්ලක් ගැන කතා කරන්නේ නැහැ. கிருபையை குறித்து பேசும், ஆனால் மனம் திரும்புதலை குறித்து பேசாது. ප්‍රේමය ගැන කතා කර හැබැයි ප්‍රේමයට අයිති සුද්ධකම ගැන මුකුත් කියන්නේ. அன்பை குறித்து பேசும், ஆனால் அன்பிற்கு தேவையான பரிசுத்தத்தை குறித்து பேசாது. කීකරු කමක් නැති ඇදහිල්ල සහ යටහත් කමක් නැති ආශිර්වාදය ගැන තමයි දේශනා කරන්නේ. கீழ்ப்படிவில்லாத அங்கே விசுவாசத்தை குறித்தும் அங்கே தாழ்மை இல்லாத ஆசீர்வாதங்களை குறித்தும் தான் அது பேசும். දන්නවද මේ පට්ටපල් බොරු මේ බයිබලේ පිටු ඉරලා දාලා නැහැ. இந்த பொய்யான காரியங்கள் வேதாகமத்தினுடைய வார்த்தைகளின் தாள்களை கிழித்து போடவில்லை. ඔවුන් හෙමීට දේව වචනයට මොනවාද ඒ වචනය පොඩ්ඩක් වෙනස් කරනවා. இவை வேதாகமத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளை அப்படியே அதனுடைய அர்த்தங்களை மாற்றி வைத்திருக்கின்றது. දන්නවද දෙවියන් වහන්සේ කවදාක්වත් යේසුස් වහන්සේ සත්‍යය සංස්කෘතියට බාර දුන්නේ නැහැ. සංස්කෘතිය මෙහෙම ගියා නම් ඉතින් අපි මෙහෙම යමු කවදාක්වත් කරේ නැහැ. இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய சத்தியத்தை கலாச்சாரத்துக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. கலாச்சாரம் மாறுவதற்கு ஏற்றபடி வார்த்தையை மாற்றிக் கொள்ளலாம் என்று. උන්වහන්සේ බාර දුන්නේ දේව වචනයට පමණයි. தேவன் சத்தியத்தை தேவ வார்த்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். ඒකයි 2026 අපේ තේමාව දේව වචනය මත රැඳෙන්න. அதனால் தான் 2026ஆம் ஆண்டு எங்களுடைய தலைப்பானது தேவ வார்த்தையில் நிலைத்திருங்கள் என்பதாகும். බොරුවෙන් නොසැලෙන සත්‍යය. பொய்யால் அசைக்க முடியாத சத்தியம். ඔබ ඇත්ත දන්නේ නැත්තම් உங்களுக்கு உண்மை தெரியாவிட்டால், ඔබ දේව වචනය කියවන්නේ නැත්තම් நீங்கள் தேவ வார்த்தையை வாசிக்காவிட்டால், ඔබ මෙනෙහි කරන්නේ නැත්තම් அதை தியானிக்காவிட்டால், ඔබ ඇත්ත දන්නේ නැත්තම් நீங்கள் சத்தியத்தை அறியாவிட்டால் කොහොමද ඔබ බොරුව දන්නේ? நீங்கள் எவ்வாறு பொய்யை அறிவீர்கள்? ඔය මුලා වෙන සභාවන් වලට ගියොත් හුඟක් අය වචනේ දන්නේ නැහැ. ඉතින් දේශකයා කියන ඕන දෙයක් අහලා ඕන මේකකින් හාස්කමක් තුල හරි මොනවා හරි වුණා මොනවා හරි කියන ඔක්කොම ගිලගෙන මොනවද වෙන්නේ? ඔවුන් සම්පූර්ණයෙන් රැවටෙනවා. தேவ வார்த்தை அறியாத ஜனங்கள் அங்கே வஞ்சனையுள்ள சபைகளுக்கு செல்லும் பொழுது போதகர் கூறுவதை மாத்திரம் கேட்டுக்கொண்டு அற்புதங்களை பெற்றுக்கொண்டு அங்கும் இங்குமாய் அவர்கள் அலைந்து திரிகிறவர்களாய் இருக்கிறார்கள். නමුත් ජනතා දේව සභා පවුල ඒකයි මේ සභාවේ ඔබට වචනය 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 දෙන්නේ. මේ වේදිකාවෙන් ඔබට සුවයයි ඔබට ඔබේ පිළිතුරයි ඒවා අපි කරනවා. යාඥාවන් කරනවා. ඔබ දන්නවා මේ අපි හාස්කම් දැකලා තිනවා ඇති වෙන්න. හාස්කමේ අඩුවක් නැහැ. හැබැයි වචනය දෙන්නේ මේ කාලේ ඔබට වැදගත්ම දේ වචනය. ඒ පොරොන්දුව දෙවියන් වහන්සේ ඔබට දීලා තියෙනවා. அதனால் தான் மக்கள் தேவ சபை இந்த பலிபீடத்தில் இருந்து நாங்கள் பல சுகங்களை அற்புதங்களை அங்கே நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம். ஆனால் அதை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தையினாலே உங்களை நிலை பெற செய்யும்படி வார்த்தையினாலே உங்களை உறுதிப்படுத்துவது அதனால் தான். සභාවේ භයානකම බොරු බයිබලයේ ප්‍රතික්ෂේප කරන්නේ නැහැ. சபையினுடைய பெரிதான வஞ்சனை வேத வார்த்தையை முற்றிலுமாக நிராகரிப்பது அல்ல. එය බයිබලේ නැවත නිර්වචනය කරනවා. அது வேதாகமத்தை இன்னும் ஒரு விதத்திலே அர்த்தப்படுத்துவதாகும். මොකද්ද ලොකු බොරුව? என்ன பெரிய பொய்? බයිබලේ කියලා තියෙන දේ පොඩ්ඩක් වෙනස් කරනවා. வேதாகமத்தில் கூறியிருக்கிற காரியத்தை சற்று මම மாற்றுவது. ඉස්සර ඔබට කියනවා කොළඹෙන් එංගලන්තයට ප්ලේන් එකක් යනකොට உங்களுக்கு தெரியுமா, கொழும்பில் இருந்து இங்கிலாந்துக்கு ஒரு பிளேன் ஒன்று செல்லும் பொழுது ප්ලේන් එක යනවා මෙහෙම. அந்த விமானம் இவ்வாறு செல்கின்றது. හැබැයි මෙතනින් පොඩි අඟලක වෙනසයි තියෙන්නේ පොඩ්ඩක් වමට යනවා. அங்கே ஒரு அங்குல வித்தியாசம் மாத்திரமே, அது செல்கின்ற திசையிலே ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது. මුල් කාලේ වැඩිය තේරෙන්නේ නැහැ. ඔන්න ඔහොම යන්නේ දෙකම එකට. ஆரம்ப காலத்தில் அவ்வளவு பெரிய வித்தியாசம் விளங்கவில்லை. அது அந்த நேர்கோட்டிலே හැබැයි பயணிப்பது போல ටිකක් விளங்கும். කල් ගියාම ஆனால் கொஞ்சம் காலம் போகும் பொழுது
වෙන කොහෙද යන්නේ? அந்த திசையானது மாறி வேற எங்கோ இந்த விமானம் செல்ல போகின்றது. දන්නවද දේව වචනය බොහෝ කාලයක් ඔබේ නිවසේ ඔබේ ජීවිතේ වහලා තිබ්බහම உங்களுக்கு தெரியுமா தேவனுடைய வார்த்தையை அநேக வருடங்களாக அநேக காலமாக உங்களுடைய வீட்டிலே நீங்கள் அதை மூடி வைத்திருந்தால் ඔබේ හැඟීම් අලුත් ධර්මයක් ලියන්න පටන් ගන්නවා. உங்களுடைய உணர்வுகள் புதிய இறையியலை உருவாக்க ஆரம்பிக்கும். ඔව් දේව වචනේ කියවන්නේ නැතිකොට ඔබේ හැඟීම් අනුව දැන් අපි නෑ ඇත්තට දෙවියන් වහන්සේ ඇත්තටම කියන්නේ මේකයි කියලා අපි අලුත් එළිදරව් ගේන්න හදනවා. நாங்கள் தேவ வார்த்தையை வாசிக்காத பொழுது ஆம் தேவன் இப்படித்தான் கூறுகிறார் என்று நாங்களே எங்களுக்கென்று ஒரு புதிய இறையியலை நாங்கள் உருவாக்கிக் கொள்வோம். යොහාන් 17:17 මෙහෙම කියනවා මේක යේසුස් වහන්සේ කරපු යාඥාව. யோவான் 17:17 இவ்வாறு கூறப்படுகிறது. இயேசு கிறிஸ்து செய்த ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. සත්‍යතාවයෙන් ඔවුන් පවිත්‍ර කළ මැනව. ඔබගේ වචනය සත්‍යතාවයයි. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். දන්නවද සත්‍ය සමාජයට අනුව හැඩ ගැස්සෙන්නේ නැහැ. உங்களுக்கு தெரியுமா சத்தியமானது சமூகத்துக்கு ஏற்றபடி மாறாது. සත්‍ය නැඹුරුතාවය අනුව නැවෙන්නෙත් නැහැ. கால போக்குக்கு ஏற்றபடியும் அது மாறாது. සත්‍ය අදාළ වෙන ලෙස මේ අප්ඩේට් වෙන්නේ නැහැ. අපි දැන් මේ 2026 සත්‍ය අප්ඩේට් කරමු. சத்தியமானது அங்கே அதுக்கு தேவைக்கு ஏற்றபடி பொருந்தக்கூடியபடி காலத்துக்கு ஏற்றாற்போல் மாறாது. இப்படியாக இந்த 2026 காணப்பட வேண்டும் என்று දේව වචනය වෙනස් වෙන්නේ නැහැ. தேவ வார்த்தை ஒரு காலும் மாறாது. දෙවියන් වහන්සේගේ වචනේ කියලා නැහැ රැවටීම වෙන්නේ නැහැ කියලා. தேவனுடைய வார்த்தைகளுக்கு வாக்களிக்கவில்லை வஞ்சனை ஏற்படாது என்று. නමුත් කියන්නේ සත්‍ය තුල වචනය තුල හිට ගන්න මිනිසයා ආරක්ෂා වෙන්නේ. ஆனால் வேதம் கூறுகிறது சத்தியத்துக்குள் வார்த்தைக்குள் நிற்கிற மனிதனை அது பாதுகாக்கும் என்று கூறுகின்றது. මෙන්න අවසන් කරන්න ඉස්සෙල්ලා ඔබට පොරොන්දු කීපයක්. இதோ முடிக்க முன்பதாக சில வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு. ගීතාවලිය 119 105. சங்கீதம் 119 105. ඔබගේ වචන මාගේ පාදයන්ට පහනක්ය. මාගේ මාවතට එලියක්ය. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. මෙන්න ඔබට පොරොන්දු. இதுதான் உங்களுக்கான வாக்குத்தத்தம். යොහාන් 8:31-32. யோவான் 8வது அதிகாரம் 31வது 32வது வசனங்கள். ඔබ මාගේ වචනයෙහි පිහිටා සිටිනවා නම් ඔබ සත්‍ය දැනගන්නවා ඇත. ඒ සත්‍ය ඔබව නිදහස් කරනවා ඇත. நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். වචනය තුල ඉන්නවා නම් වචනය ඔබව නිදහස් කරනවා. வார்த்தையிலே நிலைத்திருந்தால் வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். දේව වචනය තුල මුල් බැස්සොත් தேவ வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தால் ඔබ ශුද්ධාත්මයන් වහන්සේට බාර වුණොත් நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்புக் கொடுத்தால் දෙවියන් වහන්සේට යටත් වුණොත් தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் දෙවියන් වහන්සේ ඔබේ මනස ඔබේ හදවත ආරක්ෂා කරන්න යනවා. தேவன் உங்களுடைய சிந்தையை இருதயத்தை பாதுகாப்பார். ඔබ රැවටීමෙන් බේරගන්න යනවා. உங்களை ஏமாற்றத்தில் இருந்து அவர் பாதுகாப்பார். ඔබ දෙවියන් වහන්සේගේ සත්‍යය මත සිටගත්තොත් நீங்கள் தேவனுடைய சத்தியத்திலே நின்று கொண்டால் මොනවාද වෙන්නේ? රැවටීමේ බලය අඩු වෙන්න යනවා. என்ன நடக்கும்? வஞ்சனையுடைய வல்லமை இல்லாமல் போகும். එහි බොරුව එළිදරව් වෙනවා වගේම ඔබව ආරක්ෂා වෙනවා. அதிலே பொய்யானது வெளியே காண்பிக்கப்படுவது போல நீங்கள் ஏமாற்றத்திலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். ආමෙන්. ஆமென். ආමෙන්. මම ඔබට කියන්නම්. நான் உங்களுக்கு கூறுகிறேன், හුඟක් රැවටීම තියෙනවා, මුලාවීම තියෙනවා. அநேக ஏமாற்றங்கள் வஞ்சனைகள் காணப்படுகின்றது. හැමදාම සෙල්ලම් දාන්න බෑ හැබැයි. ஒவ்வொரு நாளும் விளையாண்டு கொண்டிருக்க දෙවියන් முடியாது. වහන්සේ කාලයක් දෙනවා, ඉඩ දෙනවා. தேவன் ஒரு காலத்தை எங்களுக்கு கொடுப்பார். දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා මේ සමහර මිනිස්යන් හැරෙයි කියලා. தேவன் எதிர்பார்க்கிறார் சில மனிதர்கள் மனம் திரும்புவார்கள் என்று. හැබැයි ඒ කාලේ ඉක්මවා ගියාම ஆனால் அந்த காலம் முடிந்தவுடன் මම කියන දේ හොඳට අහගන්න. நான் சொல்வதை நன்றாக கேளுங்கள். ඉතිහාසය බැලුවොත්, සභා ඉතිහාසය බැලුවොත් බොරුව එළිවෙන්න යනවා. நீங்கள் சபையினுடைய வரலாறை பார்த்தால், வரலாற்றை நீங்கள் பார்த்தால் பொய்யானது ஒரு நாள் දන්නවද? வெளியரங்கமாகும். රැවටිල්ලයි මුලාවීම කරන මිනිස්සයා ඒක විතරක් නෙමෙයි කරන්නේ. පාපය එක තැන තියෙන්නේ නැහැ. පාපයත් ක්‍රමක්‍රමයෙන් වැඩි වෙනවා පාපෙට ඉඩ දුන්නාම. அங்கே ஏமாற்றம் வஞ்சனை செய்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பாவமானது ஒரு இடத்தில் இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பிக்கும். මුලා කරන මිනිස්සයෝ දැන් ඔවුන් යම් දේවල් කියලා ඒක ඇත්ත කරන්න ඔවුන් බොරු කියන්න පටන් ගන්නවා. அங்கே வஞ்சிக்கிற மனிதர்கள் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அந்த பொய்யை உண்மையாக்குவதற்கு இன்னும் பல பொய்களை சொல்ல ஆரம்பிப்பார். බොරු කියලා ඔවුන්ගේ ස්ථාවරයක් නැත්තම් මිනිස්සුන් ඔවුන් දකින විදිය උසස් කරාම තව ටිකක් කල් ගියාම ඔවුන් අල්ලස් පගා දෙන්න යනවා.
ඔවුන්ගේ තනතුර බේරගන්න. அங்கே அவர்கள் பொய்களை கூறி அவர்களுடைய இடத்தை அவர்கள் வைத்துக் கொள்வதற்காக கொஞ்சம் காலம் போன பின்பதாக லஞ்சம் கொடுக்க ஆரம்பிப்பார்கள் அந்த இடத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு. ඇයි ඒ? ஏன்? පාපය එක තැන තියෙන්නේ. ஏனென்றால் பாவம் ஒரு පාපය இடத்தில் වැඩි වෙන්න යනවා. பாவம் பெருகும். අන්තිමට මොනවද වෙන්නේ? இறுதியாக என்ன நடக்கும்? දෙවියන් වහන්සේ කරුණාව අයින් කරලා කියනවා දැන් ඇති. தேவன் ஒரு சந்தர்ப்பத்திலே கிருபை அகற்றிவிட்டு சொல்வார் இப்பொழுது போதும். ඇයි මේ වගේ අයව දෙවියන් වහන්සේ ප්‍රසිද්ධියට දාලා පාපෙ පෙන්වන්නේ? ஏன் தேவன் சில பேரை இவ்வாறு பிரபல்யப்படுத்தி பாவத்தை வெளியரங்கமாக காண்பிக்கின்றார்? ඔවුන්ටත් බේරෙන්ඩ ඉඩ ප්‍රස්ථාවක් ලැබෙයි කියලා. அவர்களுக்கும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும்படியாகவே මේ කාලෙන්ඩ යනවා. அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். ඉතින් මං ඔබට කියනවා සභහ පවුල. ஆகவே சபை குடும்பத்திற்கு நான் இன்று கூறுகிறேன், විමසිල්ලෙන් සිටින්න. அவதானத்துடன் விழித்து காணப்படுங்கள். පළවෙනි පේතුරුස් 5:8 මෙහෙම කියනවා. முதலாவது பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. විමසිල්ලෙන් සිටින්න. ඔබගේ සතුරා වූ යක්ෂයා ගොරවන සිංහයකුසේ ඔබ මොබ ගැවසෙයි. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றித் திரிகிறான். දන්නවද සිංහයා පහර දෙන්න එනකොට මුවෝ නැත්තං මීහරක් රංචුවක් 100ක් ඉන්න තැනට කඩාපනින්නේ නැහැ. அங்கே சிங்கமானது வேட்டையாட வரும் பொழுது அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கக்கூடிய மான் கூட்டத்துக்கோ இல்லாவிட்டால் எருமை மாட்டு கூட்டத்தை நோக்கியோ பாயாது. නෑ පිටිපස්සෙන් ඇවිල්ලා බලන් ඉන්නවා රංචුවෙන් එකෙක් ඔන්න පොඩ්ඩක් පසුබට වෙනවා. அது பதுங்கி ஒளிந்து அங்கே பார்த்து கொண்டிருக்கும் அந்த கூட்டத்தில் இருந்து ஏதாவது ஒரு மிருகம் அங்கே தனித்து ඒ வரும்படியாக. තනි වෙන එකාට තමයි ඇටැක් එක දෙන්නේ. அப்படி தனித்து வரக்கூடிய மிருகத்தை தான் அது தாக்கும். ඔබට දෙවියන් වහන්සේ කියනවාද තනි වෙන්න එපා. தேவன் என்று உங்களுக்கு கூறுகிறார், தனிப்பட வேண்டாம், එකට ගමන් කරන්න. ஒன்றாக பயணியுங்கள். දන්නවද ආත්මික නින්ද සදාචාරාත්මක හානි ඇති කරයි. ஆவிக்குரிய உறக்கமானது எங்களுக்குள்ளே ஒழுக்க கேட்டை கொண்டு வரும். දැන් බයිබල කියව ඇති. இப்பொழுது பைபிளை வாசித்தது போதும். නිරාහාර දවස් 21 ඉවරයිනේ. දැන් ඉතින් අපි ජොලියෙමු. 21 நாட்கள் இப்போது முடிந்து விடுது. இப்பொழுது நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். නෑ ආත්මික නින්ද ඔබේ සදාචාරාත්මක හානි ගේන ඔබේ ජීවිතයට. உங்களுடைய ஆவிக்குரிய உறக்கமானது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒழுக்கங்களை சீரழித்து விடும். ඒ නිසා තමයි යේසුස් වහන්සේ අනුතර ඇඟිවිම දුන්නේ අවදිව සිට යාඥා කරන්න කියලා. அதனால் தான் தேவன் எங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தார், விழித்திருந்து ஜெபியுங்கள். අනේ කරුණා කළා නැවතීමක් නැතුව ඔය ෆෝන් එක ස්ක්‍රෝල් කර කර බල ඉන්න එපා. පොඩ්ඩක් බැලුවට කමන්නේ නැහැ. මම කියන්නේ බලන්න එපා. ඒක නෙමෙයි වැරද්ද. සමහර අයට ගැලවෙන්න බෑ. ඕක නතර කරන්න. දෙවියන් වහන්සේ ඔබ අලුත් ස්ථානයකට ගෙනියන්න යන්නේ. යක්ෂයා බලාගෙන ඉන්න ගොදුරක් වගේ ඔබව ගිල ගන්න. அங்கே பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல உங்களை விழுங்க பார்த்து கொண்டிருக்கிறான். தயவு செய்து உங்களுடைய போனை அங்கே தொடர்ச்சியாக ஒவ்வொரு ரீல்களை பார்த்து கொண்டு இருப்பதை நிறுத்துங்கள். நீங்கள் சற்று பார்ப்பது பரவாயில்லை. சிலர் நீங்கள் அதில் அகப்பட்டு சிக்கி இருக்கிறீர்கள். அதை நிறுத்த வேண்டும். ඔබට විනෝදයෙන් ඉන්න කැමති වුණාට කමක් නැහැ. ඔබේ ප්‍රාණය රැකගන්න. நீங்கள் சந்தோஷமாக இருக்க விரும்புவது நல்லது. ஆனால் நீங்கள் அதிக சந்தோஷப்படுவதனாலே உங்களுடைய ஜீவனை இழந்து விடாதிருங்கள். දන්නවද ඔබව පාලනය කරන දේ නිරාහාරව ඉන්නකොට ඒක එලිතරව් වෙනවා. මොනවාද ඔබේ ජීවිතේ ඔබ පාලනය කරන්නේ? அங்கே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை கட்டுப்படுத்துகிற காரியங்கள், உங்களை அடிமைத்தனம் பண்ணி வைத்திருக்கிற காரியம் நீங்கள் සමහර අයගේ පාලනය එන්නේ කැමනේ. சில பேருடைய கட்டுப்பாடு காணப்படும். සමහර අයගේ විනෝදාංශයෙන්. சில பேருக்கு அங்கே வினோதமான සමහර காரியங்கள் අයගේ செய்வது. ෆෝන් එකේ. சில பேருக்கும் அங்கே அவர்களுடைய தொலைபேசி. ඒ වගේම යාඥාව ඔබව ආරක්ෂා කරන දේ තවත් සවිමත් කරනවා. ஆனால் ஜெபமானது நீங்கள் பாதுகாக்கிற காரியத்தை அங்கே பாதுகாக்க வல்லமை கொடுக்கும். මෙන්න දෙවියන් වහන්සේ ඔබට කියනවා ශක්තිමත් වන්න. தேவன் உங்களை பார்த்து கூறுகிறார், பலப்படுங்கள். සෙල්ලම් කර කර හිටපු පරීක්ෂාවක් තියෙනවද ඔබේ ජීවිතේ? விளையாடி கொண்டிருந்த ஏதாவது சோதனை இருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கையில்? ඔබ සාධාරණීය කරපු පාපයක් තියෙනවද? நீங்கள் நியாயப்படுத்துகின்ற ஏதாவது பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ඔබ இருக்கிறதா? විශ්වාස කරපු බොරුවක් තියෙනවද? நீங்கள் விசுவாசிக்கின்ற ஒரு பொய் காணப்படுகிறதா? මේවා සුද්ධාත්මයන් වහන්සේ ඔබට පෙන්වලා තියෙනවා. இவற்றை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ප්‍රමාද වෙන්න එපා. தாமதிக்க வேண்டாம். හෙබ්‍රේව් 3:15 හෙබ්‍රේව් 3:15 මෙහෙම කියනවා. எபிரேயர் 3வது அதிகாரம் 15வது வசனம் இவ்வாறு உங்களுக்கு கூறுகிறது. කියා ඇති පරිදි මෙසේය. අද ඔබ උන්වහන්සේගේ කටහඬ අසනවා නම් කැරැල්ලේදී ක්‍රියා කළසේ ඔබේ හදවත් දැඩිකර නොගන්න. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. දන්නවද කරුණාව තිබෙනවා ඔබට?
தெரியுமா உங்களுக்கு கிருபை காணப்படுகிறது. නමුත් කරුණාව කියන්නේ ඔබට කරන්න ඕන දෙයක් කරන්න පුළුවන් කියන දේ නෙමෙයි. கிருபை என்பது உங்களுக்கு செய்ய விருப்பமான எதை வேண்டுமானாலும் செய்வதல்ல. දයාව තිබෙනවා. தயவு காணப்படுகிறது. දයාව කියන්නේ කැරලිකාර ආත්මයකින් මේ ගමන් කරන්න නෙමෙයි. ஒரு முரட்டாட்டமான ஆவியோடு பயணிப்பதற்காக அல்ல தயவு கொடுக்கப்பட்டிருப்பது. සමාව තිබෙනවා. மன்னிப்பு காணப்படுகிறது. නමුත් සමාව තිබීමට පසුතැවිලි වීමක් තියෙන්න ඕන. ஆனால் மன்னிப்புடனே கூட மனம் திரும்புதலும் காணப்படுகிறது. ඔබට ආරක්ෂාව අවශ්‍ය නම්. உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. නැවතත් රැකවරණය යටත පැමිණෙන්න අවශ්‍ය නම්. நீங்கள் மீண்டும் தேவனின் பாதுகாப்பிற்கு கீழ் வர வேண்டும் என்றால் තරක කර ඉන්න එපා. தயவு செய்து தர்க்கித்துக் கொண்டிருக்க வேண்டாம். දෙවියන් වහන්සේ අද ඔබට කියනවා தேவன் என்று உங்களை பார்த்து கூறுகிறார். මම උඹව බලා ගන්න. நான் உன்னை பாதுகாக்கிறேன், பார்த்துக் கொள்கிறேன். නමුත් නුඹ මගේ රැකවරණය යටතේ ඉන්න ඕනේ. ஆனால் நீ என்னுடைய பாதுகாப்பின் கீழ் வர வேண்டும். පරීක්ෂාවක් ආපුහම ඒ පරීක්ෂාවේ తాවකාලික ජොලිය ගැන හිත ඉන්න එපා. சோதனை வரும் பொழுது அந்த சோதனையில காணப்படக்கூடிய தற்காலிக சந்தோஷத்தை குறித்து எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். ඔබ නැති කරන්න එන ඒ ක්‍රියාවේ ඔබ බේරෙන මාර්ගය හොයාගන්න. நீ உங்களை இல்லாமலாக்க வரும் அந்த சோதனையிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை நீங்கள் தேட வேண்டும். දෙවියන් වහන්සේ කියනවා මම නුඹව බේරන්න යනවා. தேவன் கூறுகிறார், நான் உன்னை பாதுகாப்பேன். මම ඔබට කියන්නද මේ අවුරුද්දේ ඔබට චාට්ටු දාලා බේරෙන්න බෑ. நான் உங்களுக்கு கூறுகிற இந்த வருடம் உங்களுக்கு சாக்குபோக்கு கூறி தப்பித்துக் கொள்ள முடியாது. මේ අවුරුද්දේ ඔබට ඔබේ තලන්ත මත හිට ගන්න බෑ. இந்த வாரம் உங்களுடைய தாளந்துகளின் மீது உங்களால் நின்று கொள்ள முடியாது. මේ අවුරුද්දේ දෙවියන් වහන්සේ පොරොන්දු වෙනවා ඔබ ආරක්ෂා කරන්න. නමුත් ඔබ දෙවියන් වහන්සේට කී කරවන්න ඕනේ. தேவன் இந்த வருடம் உங்களை பாதுகாக்க வாக்குத்தத்தம் செய்கிறார். ஆனால் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். අපි ඇස් වහගමු. நாங்கள் கண்களை மூடிக்கொள்வோம், හිස්නමාගන්න. தலைகளை தாழ்த்திக் கொள்வோம். මා විශ්වාස කරන දෙවියන් වහන්සේගේ වචනය ඔබට ආශිර්වාදයක් වෙන්න ඇති කියා. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவனுடைய வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்தது என்று. අපි යාඥා කරමු. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். දයාවන්ත දෙවි පියාණනි, அன்புள்ள ஆண்டவரே, ඔබේ වචනය පොරොන්දු නිසා අපි නැවතත් ඔබ වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. உமது வசனம் வாக்குத்தத்தமாக இருக்கபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் මේ ஆண்டவரே. වචනය අනුව ජීවත් වෙන්න තීරණ ගන්න හැම කෙනෙකුටම உமது வார்த்தையின்படி வாழ தீர்மானிக்க ஒருவருக்கும் වහන්සේ ආශිර්වාද කළ මැනව. அவர்களுக்கு நீ ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டியிருக்கிறோம். ඔබගේ වචනය පොරොන්දු තුලින් உமது வார்த்தையின் வாக்குத்தத்தத்துக்கூடாக ඔබ වහන්සේ උන්ව ආරක්ෂා කළ මැනව. அவர்களை ஆசீர்வதித்தரலும் ஆண்டவரே. යේසුස් වහන්සේගේ ශුද්ධ වූ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தினாலே ආමේන්. ஆமென். මේ වෙලාවේ අපි අපේ සභාවේ දැන්වීම් වලට සවන් දෙමු. இப்பொழுது எங்களுடைய சபையின் அறிவித்தலுக்கு நாங்கள் செவி கொடுக்க போகிறோம். ඔබට යම් යාඥාවක් අවශ්‍යයි නම් 077 255 255 යන දුරකථන අංකය හරහා අපගේ ජනතා දේව සභා යාඥා කණ්ඩායම අමතන්න. உங்களுக்கு ஏதேனும் ஜெப வேண்டுதல்கள் இருந்தால் 077 22 55 255 என்ற இலக்கத்தின் ஊடாக எங்கள் மக்கள் தேவ சபை ஜெப குழுவை தொடர்பு கொள்ளலாம். සෑම ඉරුදිනකම උදෑසන 9ට අපගේ පෑලියගොඩ හා නාරයින්පිට ජනතා දේව සභාවේදී සිංහල භාෂාවෙන් දේව මෙහෙයන් පවත්වන අතර ඔබ වෙනත් සභාවකට සහභාගී නොවන කෙනෙකු නම් අපත් සමග දේව මෙහෙයන්ට සහභාගී වීමට ඔබටත් හැකි. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7:30 மணிக்கு எமது பேலியகொட மற்றும் நாராம்பிட்ட மக்கள் தேவ சபையில் நாங்கள் தமிழில் ஆராதனைகளை நடத்துகின்றோம். நீங்கள் வேறு சபையை சேர்ந்தவர்கள் இல்லை என்றால் எங்களுடன் ஆராதனையில் பங்கு கொள்ளலாம். අපේ දේව මෙහෙය ඔබට ආශිර්වාදයක් වුණා කියලා අපි විශ්වාස කරනවා. எங்களுடைய ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். නැවත හමු වෙන තුරු நாங்கள் மீண்டும் சந்திப்பதற்கூடாக දෙවියන් වහන්සේගේ පොරොන්දු විශ්වාස කරන්න. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தில் விசுவாசமாயிருங்கள். ඒ පොරොන්දු ඔබව ආරක්ෂා කර ඔබට ආශිර්වාද කරන සේක්වා. அந்த வாக்குத்தத்தம் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. ආමේන්. ஆமென்.